ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்ய போகிறோம். ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஃபுல் ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிகினர்ஸ்க்காக நான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஒயிட் ஸ்பாஞ்ச் இங்கே ரெடியாக இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு தேவையான இன்னொரு ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரி, ரெட் செரி. இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீடியோ போட்டிருந்தேன். அதில் செரி என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒருத்தர். அதுக்காக இந்த வீடியோவில் நான் இதை காட்டுறேன். ஃப்ரூட்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, இது ரொம்ப நல்லா இருக்குது செரி. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இன்னொரு மெயினான ஐட்டம்ஸ் என்னென்னா மெல்லோ ஒயிட் சாக்லேட், மெல்லோ ஒயிட் காம்பவுண்டுன்னு சொல்லி ஒரு பிராண்ட். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு செரி நம்ம இதுக்குள்ளே விதை இருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு, நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் சாக்லேட் நம்ம அடுத்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாஞ்சில் நான் 4 லேயர்ஸாக நம்ம கட் பண்ணிக்கிறேன். நான் 4 லேயர்ஸாக இதில் கட் பண்ணுறேன். நீங்கள் 3 லேயர்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம். லேயர் 4 லேயர்ஸாக கட் பண்ணும்போது நமக்கு ஸ்பாஞ்ச் சின்னதாக இருக்கும் லேயர்ஸு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரீம் கரெக்டான அளவாக கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் சிரப் கொடுத்துடலாம். சுகர் சிரப் கொடுத்த உடனே நம்ம அடுத்து க்ரீம் ஆட் பண்ணிடலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க செரியை போட்டுக்கலாம். அடுத்து சாக்கோ சிப்ஸ் கொடுத்துக்கலாம். எல்லா லேயருமே நம்ம சேம் தான், இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சைடில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஈவனாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் ஈவனாக கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே நம்ம அடுத்து க்ரீம் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஒரு போர்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம இந்த ஸ்டார் நாசில் வச்சு ஒரு பைப்பிங் பேக் ரெடி பண்ணிக்கலாம். சைட் பார்டர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச சாக்லேட் இப்போது அழகாக செட் ஆகிடுச்சு. இதை நம்ம சைடில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கேப் விட்டுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னிஷ் வைக்க போகிறோம், அதுக்காக தான் வச்சது.
கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம செரி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வைக்கணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா நம்ம செரி வச்சே கூட கேக்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து இப்போதைக்கு முடிஞ்சிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம ஏற்கனவே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீடியோ வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ரெசிபி வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.